புதுச்சேரியில் புயல் பாதித்த இடங்களில் ஒன்றிய அரசின் குழுவினர் இரண்டாவது நாளாக ஆய்வு செய்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகாராஜ பாண்டி. தற்போது ஒன்றிய அரசு குழுவினரோட அந்த ஆய்வு என்பது நடைபெற்று வருகிறது. மக்கள் என்னென்ன சொல்றாங்க தங்களுடைய குறைகள் பற்றி அவர்கள்ட்ட? கண்டிப்பாக புதுச்சேரியில் பெய்த கனமழை மற்றும் தென்பெண்ணை ஆற்றின் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கம் காரணமாக புதுச்சேரி நகரம் மற்றும் கிராம பகுதி முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த பகுதியை சரி செய்வதற்கு முதல் கட்டமாக ரூபாய் 600 கோடி நிவாரணம் வழங்க வேண்டும் என்று முதல்வர் ரெங்கசாமி பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருந்தார். அதன் அடிப்படையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியை ஆய்வு செய்வதற்காக ஒன்றிய குழு நேற்று மதியம் புதுச்சேரி வந்தது. முதல் கட்டமாக நேற்று அவர்கள் பாகூர் மற்றும் புதுச்சேரி நகர பகுதிகளில் ஆய்வு செய்தனர். இதையடுத்து இரவில் புதுச்சேரி தனியார் வீடுகளில் தங்கிய ஒன்றிய குழு அதிகாரிகள் இன்று இரண்டாவது நாளாக இரு பிரிவாக பிரிந்து கிராம பகுதி மற்றும் நகர பகுதிகளில் பாதிக்கப்பட்ட இடங்களை தற்போது ஆய்வு செய்து வருகிறார்கள். ஒரு குழுவினர் கிராம பகுதியான விவசாய நிலங்கள் அதிகமாக இருக்கும் கிராம பகுதியான சந்தை புதுக்குப்பம், சுத்துக்கேணி, கொடாத்தூர், காட்டேரிக்குப்பம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம பகுதியில் பாதிக்கப்பட்ட விவசாய இடங்களில் ஒன்றிய குழு அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அப்போது விளைநிலங்களில் அழுகிய நிலையில் இருந்த நெற்பயிர்களை எடுத்துக்காட்டியும் அறுவடைக்கு தயாராக இருந்த காய்கறிகள் முற்றிலுமாக சேதமடைந்திருப்பதையும் காட்டியும் விவசாயிகள் வேதனை அடைந்தனர். அப்போது விளைநிலங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது, எங்களுக்கு கூடுதலாக நிவாரணம் ஒதுக்குங்கள் என்று ஒன்றிய குழு அதிகாரியிடம் விவசாயிகள் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தனர். அப்போது சந்தை புதுக்குப்பம் கிராம பகுதியில் பாதிக்கப்பட்ட குடியிருப்பு வீடுகளை ஆய்வு செய்ய சென்ற போது பாதிக்கப்பட்ட வீடு ஒன்றுக்கு அதிகாரிகள் ஆய்வு செய்து பெண்ணுக்கு அவர்கள் ஆறுதல் தெரிவித்தனர். அப்போது அதை பார்த்த மற்ற பெண்கள், அதாவது எங்க வீட்டுக்கு வராம நீங்க பாதிக்கப்பட்ட ஒரு வீட்டுக்கு மட்டும் ஆய்வு செஞ்சுட்டு போனீங்கன்னா எங்க வீட்டுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படலையா, எங்க வீட்டுக்கு ஏன் வரவில்லை என்று அவர்கள் ஒன்று திரண்டு கோஷம் எழுப்பியதால் அங்கு ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. இதே போல் இன்று இரண்டாவது நாளாக புதுச்சேரி நகர பகுதியான காலாப்பட்டு, வெங்கட்டா நகர், ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகள் அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று ஒன்றிய குழு ஆய்வு செய்தனர். அப்போது கிருஷ்ணா நகர் பகுதிக்கு ஆய்வுக்கு சென்ற போது ஒன்றிய குழு அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் ஆவேசமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது கிருஷ்ணா நகர் பகுதி அடிக்கடி வெள்ளம் போன்ற சூழ்நிலையில் அதிக அளவில் மழை வெள்ளத்தில் சிக்கி தவிக்கிறது. இதற்கு நிரந்தர தீர்வு எதுவும் கிடையாது. நீங்கள் பேரளவுக்கு பார்த்துவிட்டு செல்கிறீர்கள், ஆனால் எங்களுக்கு எந்தவித தீர்வும் கிடைக்கவில்லை. எனவே உங்களுடைய பார்வை என்பது, அதாவது ஆய்வு என்பது வெறும் கண் துடைப்பு தான். எங்களுக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என்று அவர்கள் ஒரு ஆவேசமாக தெரிவித்தார். பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அந்த பகுதி மக்களை போலீசார் சமாதானம் செய்தனர். இரு குழுவினரும் தங்களது ஆய்வு பணியை முடித்துவிட்டு தனியார் விடுதிக்கு அவர்கள் புதுச்சேரி அரசு அதிகாரிகள், அதாவது தலைமை செயலாளர்கள், கலெக்டர்கள் ஆகியோரிடம் ஆய்வு நடத்துகிறார்கள். இந்த ஆய்வு பணியும் போது புதுச்சேரியில் எவ்வாறு பாதிப்பு ஏற்பட்டது, சேதம் எவ்வளவு நிதி கொடுக்க வேண்டும் என்பது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது. இதை முடித்துவிட்டு மதிய உணவு சாப்பிட்ட பிறகு ஒன்றிய குழு சென்னை புறப்பட்டு செல்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி மகாராஜ பாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.